அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம வீட்டு நோம்பு கஞ்சி பார்ட் 3 தான் இந்த வீடியோ. நோம்பு கஞ்சி வேலைலாம் முடிஞ்சிருச்சு. கஞ்சியெல்லாம் காய்ச்சி முடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த நோம்பு திறக்கிறதுக்காக வீட்லேருந்து ரோஸ் மில்க்கு, சமோசா, பேரிச்சம்பழம், அப்புறம் சம்பால் எல்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுப்போம். அதுக்கான வேலை தான் நடந்துகிட்ருக்கு. இப்போ பால் காய்ச்சி நல்லா ஆற வச்சுருக்கோம். இப்போ வந்து பள்ளியாசலுக்கு கொடுக்கறதுக்காக ரோஸ் மில்க்கு கரைச்சிட்ருக்கேன். அது கூட வந்து கடல் பாசி காய்ச்சி ஆற வச்சுருந்தோம். அதையும் அது கூடவே சேர்த்துக்கிட்டு சப்ஜா விதை, ரோஸ் மில்க் பவுட்ரு, ஜீனி எல்லாம் சேர்த்து நல்லா கலக்கிக்கிட்டு இருக்கோம். ஃப்ரிட்ஜில் நிறைய ஐஸ் கட்டி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துட்டு 2 ட்ரம்மில் பள்ளிவாசலுக்கு கொடுத்து விட்ருவோம். அவ்வளோதான். 3 நாளாக நடந்துகிட்டு இருந்த நோம்பு கஞ்சியோட வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இது வந்து நோம்பு கஞ்சி காய்ச்சறதுக்கு முதல் நாள் உடச்ச தேங்காய், அதோட இளநீரை வச்சு தான் இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு இளநீர் பாயாசம் செய்ய போகிறோம். இப்போ வந்து இளநீரை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறோம் இளநீர் பாயாசத்துக்காக. ஒரு பெரிய சட்டி எடுத்துகிட்டு அதில் 1/2 லிட்ரு பால் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறாங்க. நல்லா பால் கொதி வந்ததுக்கப்புறமா 1/2 கப் பாலில் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறாங்க. க்ரீமியாக வரணுங்கிறதுக்காக. எங்கக்கிட்ட கண்டென்ஸ்ட் மில்க்கு, ஃப்ரெஷ் க்ரீம்லாம் இல்லைங்கிறதுனால அதெல்லாம் சேர்க்கலை. இப்போ ஜீனி சேர்த்துட்டு நல்லா ஆற விட்டதுக்கு அப்புறமா நெய், முந்திரி, பாதாம்லாம் சேர்த்துட்டு தாளித்து கொட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். இளநீரும் எப்போ சேர்க்குறாங்கன்னு தெரில. வேலை இருந்ததுனால நான் அதெல்லாம் வந்து கரெக்டாக என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியல. டேஸ்ட்டு நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.